சுட்டரிக்கின்ற வெயிலும் கால சூழ்நிலைகளுடைய மாற்றம் அல்லது தடுமாற்றம் எது என்றாலும் சொல்லிக்கொள்ளலாம். உலக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்று நாம் சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் மனித நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன, இயற்கையின் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. திடீரென்ற ஆபத்துக்கள், திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், முசீபத்துக்கள் தனிமனித வாழ்க்கையை பதம் பார்ப்பதோடு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பதம் பார்க்க ஆரம்பித்து விட்டது. கொரோனா என்ற ஒன்றை நாம் கண்ணால் கண்டதில்லை, ஆனால் கேள்விப்படாத ஒன்று இப்படி அழிக்குமா என்று நாம் மூச்சடைக்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பேரையும் அழித்து சென்றது. அதே போல வெள்ளப்பிரளயம் என்பது சென்னையில் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொன்ன நாவுகளுக்கு கீழே இருக்கிற மண்ணள்ளி போடக்கூடிய விதத்தில் மூச்சடைக்க வைக்கக்கூடிய வெள்ளப்பிரளயங்கள். தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் கடல் பார்த்த, அதாவது வெயில் பார்த்த பூமி, கடல் உப்பை எடுக்கக்கூடிய பூமி. அந்த பூமியில் இவ்வளவு மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலையிலேயே யாரும் எதிர்பாராத பெருமழை பெய்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தியது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே. வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி நகரும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கோபம், ரப்புடைய அதாபை பற்றி சொல்லும் போது சொல்வார்கள், பெருமழை எப்படி வானுலகத்தில் இருந்து பெய்கிறதோ அதே போல அதாபு மழை பெய்யும் என்று சொன்னார்கள். அதாபு மழை பெய்யும் என்று சொன்னார்கள். எப்படி வானில் இருந்து கொட்டுகிறதோ, மழை கொட்டுகிறதோ, அதே போல ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய அதாபு தொடங்கும் என்று சொன்னார்கள். இந்த அதாபுகளுக்கு காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் உயிர் ஜீவராசிகள் அல்ல. உயிர் ஜீவராசிகள் இதுவரைக்கும் அதனுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து ஒரு துளி கூட விலக கிடையாது. ஊர்ந்து செல்லக்கூடிய கட்டரும்பில் இருந்து பறந்து செல்லக்கூடிய பருந்தில் இருந்து அஜானுபாகுவான தோற்றம் கொண்ட யானையில் இருந்து அதனுடைய நியதியை அது எந்த காலத்திலும் என்ன செய்யவில்லை, மறக்கவில்லை. அதனுடைய இலக்கணத்தை மாற்றவில்லை. அல்லாஹு தஆலா எப்படி அதுக்கு கரெக்டா செட்டிங் அமைச்சிருக்கிறானோ அந்த செட்டிங்கை மீறல. தேனியை பற்றி அல்லாஹ் சொல்வான், அவுஹா ரப்புக இலன் நஹலி அனி தகதி மினல் ஜிபாலி புயூத்தம் அமின ஷஜரி வமிம்மா யரிஷூன் சும்ம குலி மின் குல்லி ஸமராத்தி ஃபஸ்லுகி சுபல ரப்பிக துலுலா. தேனிக்கு நாம் வஹி அறிவித்தோம், நபிமார்களுக்கு வஹி அறிவித்தது மாதிரி அது ஒரு பெரிய விவிஐபியாக அல்லாஹ்வினால் மதிக்கப்பட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வாவுஹா இலா மூசா வாவுஹா இலா ஈசா வாவுஹா இலா இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் தேனிக்கும் வஹி அறிவித்தோம். என்ன வஹி அறிவித்தோம்? அனி தகதி மினல் ஜிபாலி புயூத், வீடுகள்லையோ அல்லது மலைகள்லையோ வீட்டை அமைச்சுக்கோ, இருப்பிடத்தை அமைச்சுக்கோ. அமைச்சுக்கிட்டு சும்ம குலி மின்குள்ளி சமராத், ஒவ்வொரு பழங்கள் காய்கள், ஒவ்வொரு பழங்கள் பூக்களில் இருந்து உனக்கான உணவை எடுத்துக்கொண்டு நீ உன் ரப்பு தந்த பாதையில் கொஞ்சம் கூட அணு பிசகாமல் சென்று கொண்டு அப்படின்னு அதுக்கு நம்ம வழி அறிவித்தோம் சொல்லி சொல்றான். பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பூக்களில் தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு கூட்டுக்கு சென்று தேன் என்ற பெரும் அமிர்தத்தை அது தருகிறது. அந்த தேனை போல ஒரு மெடிசன் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. இப்பம்ல நீங்க அலோபதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த டேப்லெட் அந்த டேப்லெட். ஒரு காலம் இருந்தது சித்த மருத்துவம் தான். இந்த சித்த மருத்துவத்திற்கு பிரதானமான மூலப்பொருளாக தேன் தான் பயன்பட்டது. மருந்தை கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாரு தெரியுமா? தேன்ல கலக்கி சாப்பிடுங்கன்னு கொடுப்பாரு. காலையில ஒரு கவளம் சாப்பிடுங்க, மதியம் ஒரு கவளம் சாப்பிடுங்க, நைட்ல ஒரு கவளம் சாப்பிடுங்க, ஒரு 40 நாள் ஒரு மண்டலம் சாப்பிடுங்க, ஆனா தேன்ல கலந்துதான் சாப்பிடணும். அப்ப மருந்தின் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்ற உயிர்ப்பு மிக்க அந்த ஒரு ஜீவனை வெளிக்கொண்டு வருவதற்கு தேன் ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. தேனை விஞ்சிய சக்தி உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. பியூரிட்டியான தேனை ஒரு மனிதன் உட்கொள்வது எந்த நோயும் அவனுக்கு அண்டவிடாது. பியூரிட்டி கிடைக்கிறது இல்லை, அவ்வளவுதான்.
பியூரிட்டி கிடைக்கிறது இல்லை. அப்படி பியூரிட்டியான தேனை ஒருத்தர் தினசரி உணவுப் பொருளாக உட்கொண்டாரே ஆனால் எந்த நோயும் அவரை சீக்கிரத்தில் தாக்காது. எலும்பு சம்பந்தப்பட்ட நோயோ, ஸ்கின் ப்ராப்ளமோ, அல்லது உடல் உறுப்புகள் இது போன்றவைகளுடைய நோயோ பெரும்பாலும் தாக்காது. அப்ப தன்னுடைய ரப்பு தனக்கு தந்த பாதையில் ஒரு விழுக்காடு கூட மாற்றம் இல்லாமல் நடந்து சென்று பறந்து சென்று அல்லாஹ் உத்தரவிட்டதின்படி மனிதனுக்கு அருள் வழங்கக்கூடிய அருள் செய்யக்கூடிய தேனி அது பாதையில இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா உயிரினங்களும் ரப்புடைய அந்த ஒரு சித்தாந்தத்தை, ஆண்டவனின் அந்த கட்டளையை ஒரு அளவு கூட மீறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் தங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த அளவுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் சந்தோஷத்திற்கு பதில் துக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவன் செய்யக்கூடிய சில வினைகள் தான் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அடுத்தடுத்த ஆபத்துக்களுக்கும் காரணமாக அமைகிறது. ஒரு காலகட்டம்லாம் நவீன கருவிகள் இல்லாத காலகட்டம் எல்லாம் பெரிய அளவுக்கு துன்பப்பட்டாங்க மக்கள். ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சீக்கிரத்துல போய் சேராது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தருடைய மௌத்து செய்திய தமிழ்நாட்டில் தெரிவிக்கிறதாக இருந்தா ஒரு காலம் இருந்துச்சான். அந்த காலத்துல 40வது நாள்லாம் போய் சேர்ந்துருக்குது. சில பேர்த்துக்கு பார்ப்பாங்க, உங்க கணவர் இத்தனாம் தேதி இறந்து போனாருன்னு கணக்கு பண்ணி பார்த்தா 40 நாள் ஆயிருக்கும். அந்த தந்தியில வந்திருக்கும். அந்த தந்தி அங்க போய் இங்க போய் சேர்றதுக்கு 40 நாள் ஆயிருக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் டெலிபோனுடைய காலம் வந்துச்சு. யாராவது ஒரு ஆள் வச்சிருப்பார் டெலிபோன். அவரு தான் பெரிய தனவந்தரா இருப்பார். அவர் சொன்னா மட்டும்தான், அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த போனை உபயோகிக்க முடியும். அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்களுடைய நல்லது கெட்டது அனைத்தையுமே அந்த வீட்டு மக்கள் தான் சொல்லுவாங்க. அப்புறம் லெட்டர் போக்குவரத்து வந்துச்சு. லெட்டர் படிக்க தெரியாது நம்மளுக்கு. அந்த போஸ்ட்மேனே என்ன செய்வாரு, படிப்பார். அவருக்கு காசு கொடுத்து படிக்க வச்ச காலமெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமாக நவீன கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தை மையம் கொண்டன. இன்னைக்கு தன்னுடைய விரல்லையே உலகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, தன்னுடைய கையிலேயே உலகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு சின்ன நியாமத்து தான், ஒரு சின்ன செல்போன் தான் உலகத்தில் உள்ள அத்தனையும் அவனுக்கு தெரிந்து விடும். என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி இது கேட்கும் செல்போன். என்ன வேணும்? தீய சக்தி வேணுமா, தூய சக்தி வேணுமா? தீய சக்தி வேணுமா, தூய சக்தி வேணுமா? தீய சக்திக்கு இதாமுக்கு, தூய சக்திக்கு அதாமுக்கு, உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இப்ப இப்படியெல்லாம் எல்லா கண்டுபிடிப்புகளும் அவனுடைய வீட்டு வாசலுக்கு வரிசை கட்டி வந்ததனால உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா பழமையும் மறந்தது, பழக்க வழக்கமும் மறந்தது, பண்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது. பெண்மை என்பது பெட்டகம், பெண்மை என்பது மாணிக்கம். வீட்டுக்குள் இருக்கின்ற வரைக்கும் அவள் கண்ணியத்தை உயர்த்தி பிடித்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு பெண்மணி கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், ஆண்கள் மஸ்ஜிதில் தொழுகிறார்கள், எல்லா அமல்களிலும் கலந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கான ஜிஹாது இது போன்றவைகள் எல்லாம் கலந்து கொண்டு நன்மைகளை கொள்ளையடிக்கிறார்கள், எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தது என்ன தெரியுமாமா, வீட்டுக்குள்ள அது ஒரு உள்ள அறையில நீ தொழுகிறது ஆண்கள் எப்படி தொழுதா சவாபு கிடைக்குதோ அத்தனை சவாபை உனக்கு பெற்று தரும் சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்காக பெண்களை படிக்க கூடாது, கல்வி கற்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமி வ முஸ்லிமா. ஆண் பெண் இருவாளருக்கும் கல்வி என்பது பொதுவானது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷரியத்துக்கு உட்பட்டு இருக்கணும், ஷரியத்தை மீறி இருந்துடக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி கல்வி கற்க கூடாது அப்படின்றதெல்லாம் முட்டாள்தனம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன அந்த காலத்தில், அந்த காலத்தை விட முன்னாடி காலத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு மாபெரும் மாணிக்கத்தை அடுப்படியில இருந்து வெளியில கொண்டு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுப்பங்கரையில இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து பல மக்களுக்கு உஸ்தாதாவாக ஆக்குனாங்க, கல்வி ஆசிரியராக ஆக்குனாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய இல்முகள் இந்த உலகத்தில் பரவியது. தீனுடைய இல்மு, சட்டம், மார்க்கம் அனைத்தும், ஃபிக்ஹ் அனைத்தும் பரவியது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாகரிகத்திற்கு எந்த காலத்திலும் முட்டுக்கட்டை இடவில்லை. பண்பாட்டிற்கும் பழக்க வழக்கத்திற்கும்
மாற்றமாக நடக்கின்ற அந்த போக்குக்கு மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்கட்டை இட்டார். ஒரு ஹதீஸ் பிரபலியமானது உங்களுக்கு நான் சொன்னதுண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. ஆயிஷா நாயுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்குண்டு உள்ள ஹக் அது. ஆயிஷா நாயுடைய நீண்ட கால திட்டம் துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நான் அடக்கம் பண்ணப்படணும் அப்படின்றது தான். அப்படிதான் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ரத்தத்திலேயே ஊற வச்சிருந்தாங்க அந்த கொள்கை. காலங்கள் உருண்டோடுகிறது. ஆயிஷா நாயகியினுடைய அந்த எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. அதற்கு முன்னாடி அதற்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மரணம். 2 பேருடைய ஜனாஸாவும் ஆயிஷாவுடைய நடுவீட்டில் தான் இருக்கும், புதைக்கப்பட்டிருக்குது. 2 பேருடைய கஃபனும் அங்கதான், 2 பேருடைய தஃபன் அங்கதான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பிராக்டிக்கலா, அதாவது ஒரு பெண் பெரிய புர்கா இருக்கா அப்படிலாம் இல்லாம சாதாரணமாக கடந்து போவாங்க வருவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆயிஷாவுடைய உள்ளத்துல என் கணவரும் என் தந்தையும் என் பக்கத்திலே இருக்கிறாங்கன்ற ஒரு ஆசுவாசமும் ஒரு ஆறுதலும் இருந்தது. இந்நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களை ஃபெரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை குத்துறான். கத்தியால், அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட கத்தியால குத்தி கொலை செய்ய போறான். அந்த காயம் சாதாரணமான காயம் அல்ல. அந்த காயத்திலேயே கடந்து புழுவா துடிச்சு அதுலதான் வஃபாத் ஆகிறாங்க. அந்த ஃபெரோஸ் என்பவன் காபிருக்கு பேர்லாம் ஒண்ணும் கிடையாது, முனாஃபிக், நயவஞ்சகன், முஸ்லிம்ல வேடதாரி. இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்துல்லாவை கூப்பிடுறாங்க. அப்துல்லா யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய அருமையான பிள்ளை. அப்துல்லா, எனக்கு ஒரு பிரியம் உண்டு, எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, அதை ஆயிஷாவால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். எனது ஹபீப் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாவை நான் உயிரோடு இருக்கின்ற காலம், நான் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலமெல்லாம் நான் அவர்களை கண்கள், இதயம் அனைத்திலும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நிறைச்சு வச்சிருக்கிறேன். அவங்க வஃபாத்தான பிறகு கூட என் நெஞ்சில் இருந்தவங்க நீங்கள, ஆகிரத்துல அவங்களோட எழுப்பப்படணும். அது மட்டும் இல்லாம உலகம் முடிகின்ற வரைக்கும் அவங்க சூட்ல இருந்து நான் வெளியில வந்துடக்கூடாது, அவங்க பக்கத்திலே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால ஆயிஷாவின் அந்த திட்டம், ஆயிஷாவின் விருப்பம்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு ஆசை, ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல எனக்காக உங்களுடைய வீட்டை, அதாவது என்னுடைய ஜனாசா அங்கே அடக்கம் செய்வதற்காக உங்களுடைய வீட்டை விட்டுத்தர முடியுமான்னு சொல்லி, அன்பு மகனே உம்முல் முஃமினீன் இடத்துல கேட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்தார். வந்த உடனே ஆயிஷா நாய் இடத்துல தயங்கி தாயே இந்த மாதிரி எங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. ரசூலுடைய அந்த கொடை, ரசூலுடைய அந்த கருணை, ரசூலுடைய அள்ளி வழங்கும் குணம், ரசூலுடைய அந்த முபாரக்கான அந்த இரக்க உணர்வு அப்படியே உள்வாங்கப்பட்ட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள் தெரியுமா? சட்டன கொஞ்சம் கூட யோசிக்காமல், அல்ஹம்துலில்லாஹ் நான் எனக்காக வைத்திருந்தேன், ஆனால் உமர் தகுதியானவர் தான். எவ்வளவு பெரிய பண்பு. மனைவி சொல்கிறார், கணவனுக்கு பக்கத்தில் வேற ஒருவர், மனைவி சொல்கிறார் நான் எனக்காக வைத்திருந்தேன், ஆனால் உமர் அதற்கு தகுதியானவர் தான், ரொம்ப ஆசைப்படுவார் ரசூலுல்லாஹ்வை, ரொம்ப விருப்பப்படுவார், அதனால தாராளமாக நான் அனுமதி தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் அவர் வந்த பிறகு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் புர்கா இல்லாம போக மாட்டாங்க. கேட்கப்பட்டது, ஏன் புர்கா இல்லாமல் போக மறுக்கிறீர்கள், ஜனாசா தானே, ஏன் புர்கா இல்லாம போக மறுக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டது. சொன்னாங்க, அது என் தந்தை, இது என்னுடைய கணவர், இவங்கள்ட்ட நான் எப்படி இருந்துக்கலாம், வந்தவர் உமர் எனக்கு எந்த உறவும் கிடையாது, அவர்கிட்ட அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இறந்து போன ஒரு பிரேதத்தை, அந்த பிரேதத்தின் மீது உள்ள அந்த கண்ணியத்தை காப்பாற்றிய அந்த ஆயிஷாவின் பரம்பரையில் வரவேண்டிய பெண்கள் இன்று அந்த ஆடையை போட்டுக்கொண்டே, அந்த புர்காவை போட்டுக்கொண்டே பிச்செடுக்காத குறையாக, திருவோடு தான் இல்ல அவ கையில, போறவங்க வர்றவங்க இங்க நம்ம அது என்னது சூளை மேடா, அந்த ஐஸ் ஹவுஸ் பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாரு, ஏதோ ஒரு திருப்பலிக்கேணியா ஏதோ ஒரு பகுதி சொன்னார். அங்க கேட்கிறா பாருங்க,
ஐயா ஐயா ஐயா, அவருக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா, அவருக்கு ஓட்டு போட்டுருங்க. கெஞ்சுகிறாள் சகோதரர்களை. ஒரு ஆலிம் தான் பதிவு செய்தார். கெஞ்சுகிறாள். நீங்கள் என்ன புருஷனை விட மேலு, அதெல்லாம் தாண்டிட்டு இப்போ என் கணவரை விட மேலு, அவருக்கு ஓட்டு போடலன்னு சொன்னா டைவர்ஸ் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜும்மாவுடைய மேடை, சில விஷயங்களை என்னால சொல்ல முடியல, நெஞ்சில வரைக்கும் வருது, வாயில வரமாட்டேங்குது. பிச்சை எடுக்கிறாளாம் சகோதரிகளே, சகோதரர்களே. அவருக்கு ஓட்டு போட்டுருங்க, அவருக்கு ஓட்டு போட்டுருங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல, அவர் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி 2-3 புர்காக்கள் அங்க நின்று பிச்சை எடுப்பதை பதிவு செய்தார் அந்த ஆளு. உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய மானத்தை விட்டு கொடுக்காத ஹசரத் ஆயிஷா, அவர் வீட்டில் வந்தவுடனே அந்த வீட்டில் இருந்து வெளியேறினார்கள். எவ்வளவு பெரிய உத்தமி! தன் கற்பனைகள் அனைத்தும் தரைமட்டமான பரவாயில்லை, ரசூலுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான பெண்மணியா? உலகம் போற்றக்கூடிய மாதரசி அல்லவா, அறிவுலக மேதை அல்லவா. தலாக் சட்டம், தயம்மும் சட்டம், ஃபிக்ஹினுடைய பிரதானமான சட்டங்களின் பிதா மகள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சாதாரணமான பெண்மணி அல்ல. அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டியை கொடுத்தான். ஒரு லைக்குக்காக, ஒரு சப்ஸ்கிரைப்காக, ஏதோ காசும் புகழும் கிடைக்கிறது என்பதற்காக புர்காவை போட்டுக்கொண்டு நடனமாடக்கூடிய நடன மங்கைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாடு எங்கே சீரழிந்து சின்னாபின், அதுக்கு ஒரு வகையில நாமளும் குற்றவாளி தான். உலமாக்களும் சரிதான், இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும் சரிதான். கண்டுக்கறல, ஆரம்ப நேரத்துல கண்டுக்கறல. மக்தபு மதரசாக்கள் மீது எழுச்சியோடு நாம காட்டிய ஆர்வம் படிப்பு மேல போச்சே ஒழிய மக்தபு மேல போகல. முழுமையான கல்வி அந்த மக்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு யாரை தாங்கி நிறுத்தி வாழ வேண்டுமோ அவர்களை புறந்தள்ளி விட்டு எவனோ ஒருவன் எங்கேயோ ஒரு இடத்தில் நடித்து பணம் சம்பாதித்து மக்களை ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நடிகர்களை தனக்கானவனாக, தன் தலைவனாக வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால கொடுமைக்கு இப்போது ஆளாகி இருக்கிறோம். அதனால்தான் நான் சொன்னேன், உலக முடிவு, உலக அழிவு, அல்லாவின் அதாபு வானுலகத்திலிருந்து அல்லாவினால் ஏற்படுவதில்லை, மனிதன் செய்யக்கூடிய அக்கிரமத்தால் அது ஏற்படுகிறது. சகோதரர்கள், இதிலிருந்து மீட்ட வேண்டிய கடமை, சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் கையில் இருக்கிறது. வெறுமனே திட்டி தீர்த்து கமெண்ட் போடுறதுனால மட்டும் எதுவும் ஆக போறது கிடையாது. இறக்கப்படுங்க அவங்க மேல, அவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பாருங்க. சில பெரிய நம்ம இந்த பெரிய சத்தியத்தை உறக்க சொல்றோன்ற பேர்ல அந்த கீழே கமெண்ட்ல அசிங்கமான வார்த்தையெல்லாம் போட்டு அந்த பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், உண்மையிலேயே அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த நேசத்தை அவங்களுக்கு கொடுக்காம இருந்தது யாருடைய தப்பு, யாருடைய பாவம்? அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இந்த சமூகத்தின் குற்றத்தை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதனால இந்த கமெண்ட் போடுறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான காரியங்கள் என்ன வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு மஹல்லாக்கள் தோறும் பெண் கல்வியை வலியுறுத்தணும், பெண் மார்க்க கல்வியை வலியுறுத்தணும். ஒவ்வொரு வீடுகள் தோறும் இன்ஷா அல்லாஹ் வலியுறுத்தணும். உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை நீங்கள் ரசூலுடைய முஹிப்பீன்களாக மாற்றுகின்ற வரைக்கும், அல்லாஹ்வை நேசிக்கின்ற மிகச்சிறந்த மக்களாக நீங்கள் மாற்றுகின்ற வரைக்கும் அந்த பிள்ளைகளை சினிமா சீரழிவில் இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயங்களை கொண்டு கவலைப்பட்டோமோ அந்த விஷயங்களின் கவலையெல்லாம் தீர்ப்பானாக. நம் குல பெண்களை சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆக்குவானாக. ஆகிரு தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.